வணக்கம்ல, இது வாழ்க்கை சீரிஸோட 19வது நாள். என்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடுது, ரெகுலராக வீடியோவே வரமாட்டுக்குன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, என்னால் எடிட்டிங்கும் பண்ண முடியல, வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. ஒரு நாள் எடிட் பண்ணால் இன்னொரு நாள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் வீடியோ லேட்டாக வந்துச்சு. இனிமே ஒழுங்காக வந்துடும். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயாச்சு. இன்றைக்கி நானும் நம்ம நண்பரும் பேக் தான் அடித்தோம். என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஜிம்மில் ஒர்க் அவுட் நல்லா போச்சு. முடிச்சுட்டு நேராக சாப்பிட்டுட்டு ஒர்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன ஒர்க்குனா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ப்ளம்பிங் லைன் 4 இன்ச்சு 2.5 இன்ச்சு லைன் தான் ஜாயின் பண்ண போகிறோம். கீழே புதுசாக 2 பாத்ரூம் எடுத்திருக்காங்க, அதுக்கு தான் ஜாயின் பண்ண வந்தோம். அண்ணனும் நானும் மாற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அண்ணன் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக அனுப்பி விட்டுட்டு நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைட் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம பழைய ஐக்ரௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு நேர் அப்படியே பின்னாடி இந்த சைட்டில் ஏதோ பேங்க் ஏதோ வருது, அதனால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள லாக்கர்லாம் வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னடா ஜெயில் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த சைட்டுக்கு போகிறதுக்கு ஒருத்தங்கிட்ட வழி கேட்டேன். அவன் எப்படி தெரியுமா வழி சொன்னான், இல்லை நேராக போ, இங்கே ஒரு டீ கடை இருக்கும். எந்த டீ கடைனே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அதான் அந்த வடலாம் போடுவாங்களால அந்த டீ கடை அப்படிங்க. இவனோட்டெல்லாம் அட்ரஸ் கேட்டுட்டு நான் எப்படி ஒரு சைட்டுக்கு போகிறதுன்னு தான் தெரியல. அப்புறம் மதியமாயிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நேராக கடைக்கு வந்துட்டேன். கடையில் தான் என்னோட பைக் நிற்கும். சரி பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு கடைக்கு வந்தேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் சாப்பிட்டு பைலோட்ட சிக்கன் எப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் போடுறதுனா இவங்க கஸ்டமருக்கு தான் லேட் ஆக்குவாங்கன்னு பார்த்தா வேலை பார்க்குற எனக்கே லேட் ஆக்குதானுங்க. ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அப்புறம் நல்லா சிக்கனை ஒரு வழியாக போட்டு கையில் பெப்பரை போட்டு வெங்காயத்தை வச்சு கொடுத்துட்டானுங்க. நானும் சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். என்னால் என்னென்னா நைட்டு தூங்க முடியலை. நைட்டு ரொம்ப டைம் ஆகுது எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு. காலையில் எழுந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். காலையில் வேலைக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்னால் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. அதனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. இனிமேல் கரெக்டாக வீடியோ வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்களேன்.